அல்ஹம்துலில்லாஹ். இதமான ரமலான் மாதத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த ரமலானிலே முழுமையாக அமல் செய்யக்கூடிய உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல நசீபுக்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிப நண்பர்களே, புனிதமான ஒரு ரமலான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. ரமலான் என்று சொன்னாலே பாவங்களை கரிக்கக்கூடிய, பாவங்களை கரித்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயரை தாங்கியுள்ள மாதம்தான் அந்த நோன்பிற்குரிய ரமலான் மாதம். அல்லாஹு தஆலா எல்லா மாதங்களை விட அந்த மாதத்தை தனக்குரிய மாதமாக அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த மாதத்தினுடைய மகத்துவம், அந்த மாதத்தினுடைய கண்ணியம் என்னவென்று நாம் விளங்க வேண்டும். ஷாபான் குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஹ்ருன் நபி, ஷஹ்ரி என்று சொன்னார்கள், இது என்னுடைய மாதம் என்பதாக. ஆனால் வரக்கூடிய அந்த ரமலான் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். இந்த உலகத்திலே அடியார்களாகிய பிறந்துவிட்ட இந்த சமூகத்திற்கான ஒரு நல்லொழுக்கத்தை, இறையச்சத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலே அல்லாஹ் இந்த நோன்பை முன்னோர்களுக்கு கொடுத்தது போன்று இந்த சமுதாயமாகிய நமக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை வெளிப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்வது. அதுதான் அது முடிவான நோன்பினுடைய முடிவை நமக்கு அறிவித்து தருகிறது. நோன்புடைய காலமும் நோன்பு அல்லாத காலங்களும் சமமா என்று சொன்னால் நிச்சயமாக அது எந்த காலத்திலும் அது சமமாக ஆகாது. நோன்பினுடைய மாதம் தனி, மற்ற மாதங்கள் தனி. மற்ற காலங்களை போன்று இந்த நோன்பினுடைய காலங்களை நம்மால் கழித்து விட முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத இடத்திலே இருக்கக்கூடிய அந்த ரமலான் மாதத்திற்கான முன்னோடியாக நம்மை தயார்படுத்தக்கூடிய வகையிலே சில திட்டங்களை நாம் வரையறைப்படுத்தி வைப்பது நம்மீது ஒவ்வொருவரின் தார்மீக கடமையாக இருக்கிறது. அதற்கான திட்டமிடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த ரமலானுக்கான திட்டங்களை ஏற்படுத்தி முறையாக அமல் செய்வதற்காகவே காலங்களை ஒதுக்கி அந்த நாட்களை கழித்திருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்கள், தாபியின்கள், இஸ்லாத்தின் முறைப்படி வாழ்ந்த அத்துணை இமாம்களும் இறைநேசர்களும் திட்டமிட்டு அந்த ரமலானை கழித்திருக்கிறார்கள். அந்த ரமலான் மாதத்திலே எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு அல்லாஹுக்காகவே தன்னை ஒப்படைத்து விட வேண்டும் என்பதிலே உறுதியாகவும் இருந்திருக்கிறார்கள். ரமலானுக்கான சில பெயர்கள் உண்டு. அந்த வரிசையிலே ஷஹ்ரு ஸௌம், நோன்புக்குரிய மாதம். மற்ற மாதங்களிலே நோன்பு வைப்பது வேறு, சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் எல்லாம். ஆனால் ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பது என்பது அது அவசிய கடமை என்று சொன்னாலும் அனைவருக்கும் சமம். விவரம் அறிந்த வயது முதல் மரணிக்கின்ற வரைக்குமான அத்துணை மக்களினுடைய சொந்தத்திற்குரிய நோன்பாக இந்த நோன்பு அமைந்து விடுகிறது. அனைவரும் சொந்தம் கொண்டாட வேண்டும், அனைவருக்கும் சொந்தமானது இந்த நோன்பு. சில நேரங்களிலே சில காரணங்களுக்காக நோன்பை விட மார்க்கம் அனுமதித்தாலும் கூட அந்த நோன்பு காலங்களிலே நோன்பாளிகளை போன்று நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பார்வை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அந்த நோன்பு காலங்களிலே நோன்புக்கு மரியாதை குறைவாக, கண்ணிய குறைவாக, நோன்பில்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியிலே நான் நோன்பு இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது தண்டனைக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்கு தகுதியான செயலாக இருக்கும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி தருகிறது. ஒரு மஜூசி பிரபல்யமான ஒரு ஹதீஸ், அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். நெருப்பு வணங்கி தன்னுடைய மகன் பகல் நேரத்திலே நோன்புள்ள காலத்திலே ஒரு இஸ்லாமிய பெருமக்கள் வாழக்கூடிய ஒரு முஹல்லாவிலே வசித்த நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசி, அவனுடைய வீடும் அந்த முஹல்லாவிலே இருக்கிறது. வெளியிலே சென்று மதிய நேரத்திலே வருகின்ற போது தன்னுடைய மகன் வீட்டிற்கு வெளியே
பலகாரங்கள் சாப்பிடுவதை கண்டு கடுமையான முறையிலே கோபப்பட்டு தன்னுடைய மகனை கண்டித்து, இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இஸ்லாமியர்கள் புனிதமாக கருதக்கூடிய நோன்பு இருக்கக்கூடிய இது மாதம் அல்லவா? இப்படி அவர்களினுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு நீ நடந்து கொண்டாயே என்று கண்டித்து தன்னுடைய மகனை வீட்டிற்குள் அழைத்து வந்ததாக செய்தி. பிற்காலங்களிலே அந்த மகன் எப்படி ஆகிவிட்டான் என்று சொன்னால், ரமதான் காலம் வந்தாலே அவன் நோன்பாளியாகவே காட்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டான். அந்த மஜூசி, அந்த நெருப்பு வணங்கி அவனுடைய மரணத்திற்கு பின்னால் சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு சூஃபி அந்த நெருப்பு வணங்கியை கனவிலே காண்கிறார். எப்படி காண்கிறார்? சுவர்க்கத்திலே ஒரு சுகமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிகழ்வை தத்ரூபமாக அந்த சூஃபி கனவிலே காண்கிறார். ஈமான் இல்லாமல் எப்படி சுவர்க்கம் கிடைத்தது, என்ன காரணம் என்று விசாரிக்கின்ற போது அந்த மஜூசு செல்கிறார். வேறொன்றும் இல்லை, அந்த புனிதமான அந்த ரமதான் மாதத்திலே என்னுடைய மகனை நீ இஸ்லாமியர்களுக்கு இந்த நோன்பிற்கு கண்ணீர் குறைவாக நடக்கக்கூடாது என்று என்னுடைய மகனை கண்டித்தேன். கண்டித்த அந்த ஒரு நோக்கத்திற்காக, அந்த ஒரு நல்ல செயலுக்காக அல்லாஹ் தஆலா என்னுடைய சக்ராத்தினுடைய நேரத்திலே, ரூஹ் பிரியக்கூடிய நேரத்திலே, எனக்கு நன்றாக உணர்வு இருக்கிறது இருந்த நேரத்திலேயும் அந்த வழக்குக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான். என்னுடைய அடியான் நோன்பை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், நோன்பு எனக்குரியது, அப்படியானால் என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எனவே இந்த அடியானினுடைய ரூஹை கண்ணியமாக கைப்பற்ற வேண்டும், மரியாதையாக கைப்பற்ற வேண்டும். இந்த கண்ணியம் எப்படி இருக்க வேண்டும்? ஈமானோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு அந்த மலக்குக்கு. ஆகவே அல்லாஹ் தஆலா அந்த சக்ராத்தினுடைய நேரத்திலே எனக்கு ஹிதாயத்தை, ஈமானை கொடுத்தான். நான் ஈமானோடு மரணித்தேன். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே சிறந்த ஒரு உயர்ந்த இடத்தில் என்னை வைத்து அழகு பார்க்கிறான் என்பதாக அந்த செய்தியை அந்த கனவிலே அந்த சூஃபி இடத்திலே சொல்கிறார். அப்படியானால் இந்த ரமலானுக்கான கண்ணியம் என்ன, மரியாதை என்ன? யாரெல்லாம் இந்த ரமலானுக்கான கண்ணியத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ, அதற்கான தகுதியோடு வாழ்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக பலவிதமான அந்தஸ்துக்களை கொடுக்கிறான் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நம்மால் காண முடிகிறது. நோன்பை சண்டை செய்வதால் அல்லாஹ்வை சண்டை செய்தவராக ஆகிவிடுகிறார். அல்லாஹ் தன்னுடைய அடியானை சண்டை செய்ய நாடுகிறான். ஈமான் இல்லாமல் இருந்தாலும் ஈமானை கொடுத்து, நோன்புக்காக ஈமானை கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த அடியானை சண்டை செய்திருக்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இப்படி சொல்லி காட்டுகின்றார். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின், உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பயணத்திலே இருந்தால் நோன்பை விட்டுக்கொண்டு இன்னொரு காலத்திலே அந்த நோன்பை கதா செய்து விடுங்கள், நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்கிறான்? இருந்த போதிலும் வான் தசூமு கைருல் லக்கும், உங்களுக்கு நோன்பு நோற்பதுதான் சிறந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்க நோயாளியாக இருந்தீர்களா அல்லது பயணத்திலே இருக்கிறீர்களா, நோன்பு வைப்பதற்கான எல்லா சூழலும் இருந்தால் நீங்கள் நோன்பு வைப்பதுதான் சிறப்பு. நோன்பை விடணும் என்பதற்காக நீங்கள் நோன்பை விட்டு விடாதீர்கள். நோன்பு வைப்பது அவ்வளவு உயர்ந்த நன்மைகளை உங்களுக்கு எடுத்து தருகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், ரமலான் மாதத்திலே நான் ஒரு நோன்பை விட்டுவிட்டேன், நான் அந்த ரமலான் மாதத்தில் கிடைக்கப் பெறக்கூடிய கூலியை போன்று எனக்கு மற்ற காலங்களிலே அந்த நோன்பை கதா செய்தால் கிடைக்குமா என்று கேட்டபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வாழ்நாள் முழுக்க நோன்பாகவே இருந்தாலும் ரமலானினுடைய ஒரு நோன்பிற்கு அது ஈடாகாது என்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஒரு ஆண்டு காலங்கள் தொடர் நோன்பு இருந்தாலும் ரமலானினுடைய ஒரு நோன்புக்கு ஈடாகாது என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதத்தை நாம் எதிர்நோக்கியுள்ளோம். அந்த காலங்களை நாம் வீணாக்கி விடாமல், அந்த காலங்களிலே ஜவுளி அடிக்கிறோம் என்ற பெயரிலேயோ
அல்லது மற்ற சுற்றுலா காலங்களுக்காகவோ அல்லது மற்ற சதக்கா காலங்களுக்காகவோ நம்முடைய நோன்பை நாம் வீணாக்கி விடக்கூடாது. சில பேர்கள் இருக்கிறாங்க, செல்வந்தர்கள் தான், அவர்கள் நாங்க சதக்கா கொடுக்க போறோம், ஜகாத்து கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நோன்பு கூட விட்டுருவாங்க. ஜகாத்தினுடைய விஷயம் அது தனி கடமை, நோன்பு என்பது தனி கடமை. ஜகாத் கொடுக்கின்ற போது நோன்போடு இருந்தால் அது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். தொழுகைக்கு இவ்வளவு நன்மை, ஜமாத்தாக தொழுதால் 27 மடங்கு நன்மை. அதே மாதிரி ஹஜ் செய்தால் மக்பூலியத்தான மப்ரூரான ஹஜ்ஜுக்கு கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இப்படி சதக்கா ஜக்காத் எதுவாக இருந்தாலும் நன்மைகளை வரையறுக்க முடியும், ஆனால் நோன்புக்கான கூலியை வரையறுக்க முடியாது. காரணம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நோன்பு என்பது எனக்குரியது, நோன்பிற்கான கூலியை நானே ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏராளமான நன்மைகள் நோன்பாளிகளுக்காக அல்லாஹ் வாரி வழங்க தயாராக இருக்கிறார். நானே கூலியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கான வரையறை எதுவுமே நாம் அளவிட முடியாது. அவனுடைய நோன்பாளிக்கான எண்ணத்திற்கு தகுந்தார் போல் அல்லாஹ் தஆலா நன்மைகளை கூட்டிக் கொண்டே போகிறார். குர்ஆன் ஓதுகின்ற போது ஒன்றுக்கு 10 நன்மை, ஒரு நன்மையான செயலுக்கு 10 நன்மை. ரமலானிலே 70, 700, இப்படியாக 7 லட்சம் வரை, இன்னும் அதையும் தாண்டி அல்லாஹ் தஆலா நன்மைகளை கொடுக்கிறான் இந்த ரமலான் மாதத்திலே. ஆனால் நோன்புக்கு மட்டும் நானே கூலி. இந்த உலகத்திலே ஒருத்தருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கான பிரதி உபகாரத்தை நமக்கான வாழ்நாள் முழுக்க கொடுக்கிறார். ரமலானிலே ஒருவருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த உதவிக்காக பிரதி உபகாரமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்நாள் முழுக்க உதவி செய்கிறான். நாம் செய்யக்கூடிய உதவி என்பது ஒரு வரையறை உண்டு, ஆனால் அல்லாஹ் செய்யக்கூடிய உதவிக்கு வரையறையே கிடையாது, எல்லையற்றது. அப்படியானால் நம்முடைய வாழ்நாள் முழுக்க உதவி செய்வது என்பது அவனுடைய தாராளமான ஒரு கசானாவில் இருந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு உதவி தான் அல்லாஹ்வுடைய உதவி என்பது. அருமையானவர்களே, அதே போன்று நோன்பாளிகளுக்காக நாளை மறுமையிலே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கங்களிலேயே நோன்பாளிகளுக்கு மட்டும் பிரத்யோகமான ஒரு சுவர்க்கம் ரையான். மற்ற சுவர்க்கங்களை போன்றல்ல, எல்லா நியாமத்துக்களையும் உள்ளடக்கிய சுவர்க்கம். அது எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாது. நம்ம அது என்ன, அது 8 சுவர்க்கம் 7 சுவர்க்கம் வித்தியாசமா இருக்க அதுன்னு சொன்னா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் சொர்க்கம்னா எல்லாம் சொர்க்கம் தானே, அது என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த துனியாவில் இப்போ அமெரிக்கா விசா கிடைக்கும், மலேசியா விசா கிடைக்கும், சிங்கப்பூர் விசா கிடைக்கும். இந்த மலேசியா விசா வச்சு சிங்கப்பூருக்கு போக முடியுமா? முடியாது. அமெரிக்கா விசா வச்சு சிங்கப்பூரும் போக முடியாது. மலேசியா அந்தந்த நாட்டுக்கான விசாவை வைத்து அந்தந்த நாட்டுக்கு தான் போக முடியும். ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரையில், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் சில சொர்க்கங்களை நிர்ணயித்திருக்கிறான். நோன்பாளிகளுக்காக பிரத்யோகமான சொர்க்கமாக ரையான் சொர்க்கம். எல்லா சொர்க்கத்திலேயும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நியாமத்துக்களையும் இந்த ரையானிலே வைத்திருக்கிறான். ரையான் கிடைத்தாலே போதும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் அது. உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஆனால் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா சில சலுகைகளை வழங்குகிறான். உலகத்துல வழங்குற மாதிரி சில விஐபிகளுக்கு விசா இல்லாம எங்க வேணாலும் அப்பப்போ போயிட்டு வரலாமா இல்லையா? இது உலகம் அனுமதி அளிச்சிருக்கும். அந்த விஐபிகளுக்கு அமெரிக்கா போவாரு, மறுநாள் லண்டன் போவாரு, எங்க வேணாலும் டூர் அடிச்சுக்கலாம். ஆனா அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே சில சாலிஹீன்களுக்கு எல்லா சுவர்க்கத்திலையும் போகுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கான். நபிமார்கள், குதுபுமார்கள், அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எந்த சொர்க்க வாசல் வழியாகவும் உள்ளே நுழையலாம். அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம முடிவு செய்திடக்கூடாது, இந்த சொர்க்கம் மட்டும்தான் நமக்கு. எல்லா நாட்டுக்கும் நம்ம போகணும், அதே மாதிரி எல்லா சொர்க்கமும் நமக்கும் கிடைக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. அருமையானவர்களே, அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிடணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சட்ட மாமேதை. ஷஹ்ரு சௌமு, நோன்பிற்குரிய மாதம் என்பதை போன்று ஷஹ்ரு கியாம்,
கியாமுக்கான மாதம், தொழுகைக்கான மாதம். இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மதுஹபை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சட்டங்களை இயற்றி மக்களுக்கு இலகுவாக தந்த மாமேதை, மிக பெரும் ஒரு தியாகி. அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளினுடைய வாழ்க்கையை போன்று நம்மால் ஒரு 10 மணி நேரம் கூட நம்மளால வாழ முடியாது, ஏன் 2 மணி நேரம் கூட வாழ முடியாது. அவ்வளவு தியாகம் இந்த தீனுக்காக தன்னை அப்படியே அர்ப்பணித்திருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களினுடைய தொழுகை எப்படி இருக்குமா? ரமலான் காலங்களிலே இரவில இஷாவுக்காக ஒது செய்து விட்டால் இடையில எந்த ஒதுவும் கிடையாது. அந்த இஷாவுக்கு செய்த ஒதுவோடு ஃபஜ்ரை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு ஒதுவிலேயே அவர்கள் இருப்பார்கள். முழுக்க முழுக்க தொழுகையிலேயே இருப்பார்கள். அந்த அளவுக்கு இபாதத்திலே மூழ்கி இருப்பார்கள் இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே போன்றுதான் இஷாவுக்கு செய்த ஒதுவோடு காலை ஃபஜ்ர் வரைக்கும் ஒரே ஒதுவிலேயே இருப்பார்கள். ஏராளமான சாலிஹீன்கள் இப்படிதான் அவர்களினுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். நம்ம இஷாவுக்கு ஒது செய்து 2வது ரக்காத்திலேயே நம்ம சிந்தனை அல்லது தொழுகை முடிச்ச உடனே போயிட்டு வந்தா தான் நம்மளால இருக்க முடியும். சும்மாவாவது போயிட்டும் வரணும். பயானு நம்ம பைசா, அதாவது ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்களை அப்படியே 1 மாசம் வரைக்கும் ஃபாலோ பண்ணி பயானுக்கு வந்து போட்டு நிப்பாட்டியாச்சு. அதற்கு அப்படிதான் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, கூட்டம் அப்படியே குமுசலா இருக்கும். முதல் வரிசையில இருந்து ஒருத்தர் எந்திப்பார், அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கும் பயானு. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப அவர் எந்திக்கிறதுனால ஒட்டுமொத்த கூட்டமும் சலசலப்பாயிரும். அடிக்கடி இபாதத்துகளிலே இடையூறு வரக்கூடிய வாழ்க்கையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் முன்னோர்களினுடைய சாலிஹீன்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இஷாவுக்கு செய்த அந்த ஒதுவோடு காலை ஃபஜ்ர் வரைக்கும் தொழுகையிலையும் இபாதத்திலையும் முழுக்க முழுக்க ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய ஈமான், அவர்களுடைய ரமலான் எப்படி இருந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் ஹிதாயத்தை, ஈமானை வாங்கி கொடுத்த ஹபீப் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி தொழுகுவார்கள் ரமலானிலே. ஒரு கட்டத்துல தொழுகையில அவர்களால் நிற்க முடியாம ஒரு கால் அப்படியே தூக்கி வச்சுக்கிடுவாங்க. ஒரு கால் இப்படி இருந்தா ஒரு கால் அப்படியே தூக்கி வச்சுக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு திலாவத்துகளை குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பாங்க தொழுகையில அவ்வளவு ஆர்வம். கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர், கவலை, அதாபினுடைய ஆயத்துக்கள் வருகின்ற போது, இந்த உம்மத்தை நினைக்கின்ற போது அல்லாஹ் ஒரு கட்டத்துல என்ன செய்தான்னா ஒரு வசனத்தை இறக்கி கொடுத்தான். தாஹா சூரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கான ஒரு பெயர். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியே நீங்க கஷ்டப்படுவதற்காக இந்த குர்ஆனை இறக்கலன்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த அளவுக்கு நின்று தொழுது இருக்கிறாங்க. தகுதி அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கூட அளவுக்கு மீறி மா தக்கத்தம மின் தம்பிக வ மா தஅkhர், அவர்களினுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். ஒரு நாள் கூட அவர்களினுடைய வாயில் இருந்து சீ என்ற வார்த்தை வெளிவந்ததில்லை, மனம் கோணியதில்லை, அடுத்தவர்களை கடிந்ததில்லை, முறைத்து பார்த்ததில்லை, அசிங்கமாக பார்த்ததில்லை. அவ்வளவு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த நபி எப்படி தொழுதிருக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ். ஒரு கால் மேல இன்னொரு காலை வச்சு அப்படியே நின்று தொழுகுவார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான் பெருமானாருக்கு. தாஹா நபியே உங்களை சிரமப்படுத்துவதற்காக நான் இந்த குர்ஆனை இறக்கவில்லை. நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஆனா அல்லாஹ் அந்த ரமலான பரக்கத்திலேயே நம்ம ரஜபையும் ஷாபானையும் கழிச்சதுனால அந்த ரமலான நமக்கு கண்டிப்பா பரக்கத்தாகத்தான் ஆக்கி தருவான். அதுல ஈமான் உள்ளவர்கள் உறுதியாக இன்றைக்கும் சாலிஹீன்களாக வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். ரமலான் வந்துவிட்டால் எந்த வம்பு தும்புக்கு யாரும் போக மாட்டாங்க. அதுக்காக மற்ற காலங்களில் போகணும் அல்ல. ஒருத்தர் சண்டைக்கு வந்து விட்டால் நம்ம என்ன சொல்லணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறார்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், என்ன விட்டிருப்பா. ஏன்னா நோன்பாளியினுடைய வாயிலிருந்து எந்த அவதூறும் வரக்கூடாது, எந்த அசிங்கமான வார்த்தையும் வரக்கூடாது, எந்த கெட்ட பார்வையும் வரக்கூடாது, எந்த தேவையற்ற செயல்களிலும் நோன்பாளி ஈடுபடக்கூடாது. சய்யிதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு எப்படி இருக்க வேண்டும்?
அவனுடைய உடல் உறுப்பு முழுக்க நோன்பாக இருக்கணும். அவனுடைய செவி நோன்பு இருக்கணும். சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா, படுத்து தானே கிடக்கிறோம், நோன்பு தானே வச்சிருக்கிறோம், சினிமா பாட்டை கேட்போம்னு காதல போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. போச்சா காதினுடைய நோன்பு போயிருச்சா? ஹராம். எத்துணை ஹராம் செவி வழியாக உள்ள போகுது. கண் பார்வை, அசிங்கமான கவர்ச்சியான பார்வைகள், ஐம்புலன்களையும் அடக்கி அல்லாஹுக்காக தன்னை தனித்திருந்து தனிமையிலிருந்து அசித்திருந்து இருக்கக்கூடிய நோன்புதான் அல்லாஹுக்கு இறையச்சமான பிடித்தமான ஒரு நோன்பு. அதனாலதான் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய செவி நோன்பாக இருக்க வேண்டும், கண் நோன்பு இருக்க வேண்டும், அவனுடைய கல்பு நோன்பு இருக்க வேண்டும், கை நோன்பு இருக்க வேண்டும், கால் நோன்பு இருக்க வேண்டும், எல்லா உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு. அப்படிப்பட்ட நோன்புடைய காலம் நம்மை மிக சமீபமாக நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை கவனமாக கழிக்க வேண்டும். அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்புக்கு இன்னொரு பெயர், சிறப்பான பெயர், ஷஹ்ரு திலாவத். திலாவத்திற்குரிய குர்ஆன் ஓதுவதற்கான மாதம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு அந்த ரமலான் குர்ஆன் ஓதுவதற்கு. ஓத தெரியாதவர்கள் எத்தனை பேர்கள் இருப்பார்கள். ஓத கற்றுக்கொள்வதற்கான காலங்கள், வயது என்பது குறிப்பிடப்படவில்லை. கபூர்குழியில கொண்டு வைக்கிற வைக்கும் குர்ஆனை ஓதுவதற்கு ட்ரை பண்ணலாம், ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, சாதாரணமாக ஓதக்கூடியவர்களுக்கு ஒரு நன்மை என்று சொன்னால், ஓத தெரியாமல் திக்கி ஓதக்கூடியவர்களுக்கு 2 நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முயற்சி செய்யணும். எனக்கு 60 வயசு ஆச்சு, இனிமே என் மண்டையில ஏறவா போகுதுன்னா அப்படியே நம்ம நினைச்சு நம்மளை தாழ்மைப்படுத்தி விடக்கூடாது. ஓதுவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அறிஞர், கல்வி கடல். அவர்கள் தர்சுல இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள்கள் சூழ்ந்து இருந்து பாடத்தை கவனிப்பார்கள். எந்த அளவுக்கு மாணவர்கள் குழுமி இருப்பார்கள் என்று சொன்னால், அரசவையில் உள்ள அமைச்சர்கள் கூட பாடங்களிலே வந்து அமர்வார்கள். ஒரு தடவை மதீனாவே அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு சப்தம் வந்துச்சாம். அப்ப அந்த தாயார் சொன்னாங்கன்னா, வேற ஒன்னும் சப்தம் இல்ல, என்னுடைய மகன் மாலிக்கு தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரு. அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னத மாணவர்கள் எல்லாம் கேட்டு யர்ஹமுக்குமுல்லாஹ் சொன்னாங்க. அந்த சப்தம் தான் இந்த அதிர்வு என்று சொன்னார்களாம். அந்த அளவுக்கு மாணவர்கள் அதிகமான அளவுக்கு அவர்களினுடைய பாடத்திலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாமேதை தான் இமாம்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனா ரமலான் மாதம் வந்து விட்டால் கிதாப தொடரதே இல்லை, ஏறட்டை பார்க்கறதில்ல, எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. பாடம் நடத்துறதல்ல, முழுக்க மஸ்ஜிது நபவியில் இருந்து குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். எல்லா நேரங்களிலும் ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். இப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், ரப்பே உன்னோடு குர்ஆனின் மூலமாக தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவே எனக்கு இந்த ரமலானை தந்திருக்கிறாய் என்று. அந்த அளவிற்கு ரமலான் முழுக்க குர்ஆனினுடைய தொடர்பிலேயே இமாம்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருப்பார்களாம். இன்னொரு பெயர் ஷஹ்ருல் இஹ்சான், உபகாரம் செய்வது. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் ரமலான் காலங்களிலே நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவு இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க. விதவைகள் இருக்கிறார்கள், வருமானம் இல்லாமல் பெண்கள் மட்டும் தனிமையில வீட்டிலே இருக்கிறார்கள். ரொம்ப சிரமப்படக்கூடியவர்கள், எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் உடல் ஊனமற்றவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். காரணம், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். உபகாரத்திற்கான கூலி என்பது உபகாரத்தை தவிர வேறு இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய உபகாரம் நமக்கு இருக்கும். ஆரம்பத்திலே சொன்னதை போன்றுதான், நீங்கள் ஒரு உபகாரம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வருங்கால மற்ற வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய உபகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் எல்லை கடந்தது. இன்னொரு பெயர் இந்த மாதத்திற்கு ஷஹ்ரு சதக்கா, சதக்காவினுடைய மாதம், தர்மத்தினுடைய மாதம். பெருமானார்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை பற்றியான ஒரு ஹதீஸ் தர்மத்தினுடைய விஷயத்தில் வருகிறது. ரமலான் வந்துவிட்டால் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்களாம். காற்றை விட வேகமாக, அந்த அளவிற்கு தன்னுடைய கரத்தில் இருக்கிறத மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். தர்மத்தினுடைய விஷயத்தில் அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக வேகமாக இருந்திருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களினுடைய காலத்திலே ஒரு பெண்மணி, கடுமையான பஞ்சகாலம், சுருக்கமாக முடித்து விடுகிறேன். கடுமையான பஞ்சகாலம் எந்த அளவுக்குன்னா மனுஷனை அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு, விலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள புந்து மனிதர்களை சாப்பிடக்கூடிய அளவுக்கு பசியால் எத்தனையோ பேர்கள் மரணமாகி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சாலிகான ஒரு பெண்மணி, இபாதத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, விறகு வெட்டுவதற்காக வெளியிலே சென்று வெட்டி அதை விற்று தன்னுடைய வயிற்றை கழிக்கக்கூடிய ஒரு பெண். ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியிலே சென்று விறகு வெட்டி வருகின்ற போது அதற்கு முன்னதாக நடந்த விஷயம் என்னன்னா, வீட்டில் காலையில விறகு வெட்டுவதற்கு போகுவதற்கு முன்னால் தன்னுடைய பசியாறுவதற்காக ஒரே ஒரு ரொட்டி எடுத்து வாயில் வைக்கின்ற போது வெளியிலே யாசகர் சத்தம் வைக்கிறார், எனக்கு பசிக்கிறது, ஏதாவது கொடுங்கள் என்று. வாயில் வைக்க சென்றவர் வெளியிலே எடுத்து அந்த தாய் வெளியிலே கொண்டு அந்த யாசகம் கேட்கக்கூடியவரிடத்திலே கொண்டு கொடுத்தார். அவ்வளவுதான் நடந்தது. பசியோடு சென்று விறகு வெட்டி வருகின்ற போது அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தனிமையில விட்டு சென்றிருந்தால், அந்த நேரத்திலே ஆள் இல்லாததால் வரக்கூடிய சமயத்திலே ஒரு ஓநாய் வாயிலே அந்த குழந்தையை கவ்வி கொண்டு வேகமாக ஓடியது. பதறிய அந்த தாய், என்னுடைய குழந்தை, ரப்பே எனக்கு இருக்கக்கூடிய குழந்தை, என்னை அந்த குழந்தையை காப்பாற்று என்று கதறி அழ, ஓநாயினுடைய வாயிலே குழந்தை கிடைத்தால் என்ன ஆகும்? கடுமையான பஞ்சம். ஓடி சென்றது, திரட்டி சென்றால் பிடிக்க முடியவில்லை. ஒரு மறைவான இடத்திலே சென்று உள்ளே நுழைந்து விட்டது. என்னுடைய பிள்ளையினுடைய கதி அவ்வளவுதானோ என்று அல்லாஹ்விடத்திலே கதறி அழுது சஜிதாவில கொஞ்ச நேரத்திலே ஒரு மனிதர் அந்த தாயை எழுப்பி, இதுதான் உன்னுடைய குழந்தையா? ஆம், என்னுடைய குழந்தை தான் என்று அப்படி எதுவுமே சேதமாகாமல் அப்படியே அந்த குழந்தையை அந்த தாயின் இடத்திலே கொடுத்தார். தன்னுடைய தர்மத்தை நினைத்து பார்க்கிறார். நான் வாயில் வைக்கக்கூடிய அந்த ரொட்டியை தர்மம் செய்ததால் என்னுடைய குழந்தையை வாயில் வைத்தது அந்த ஓநாய். அல்லாஹ் அந்த தர்மத்திற்கான பகரமாக அல்லாஹ் மிகப்பெரிய உபகாரம் எனக்கு செய்து விட்டான், என்னுடைய குழந்தையை அப்படியே மீட்டு கொடுத்து விட்டான் என்று மகிழ்ச்சி அடைந்த அந்த தாய். அருமையானவர்களே, வரக்கூடிய ரமலான் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்துவதற்காக வரக்கூடிய அந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதைப்படுத்த வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் நம்ம துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த ரமலானை அடைந்து முழுக்க முழுக்க இபாதத்துகளிலேயே மூழ்கி ரமலானை முழுமையாக நோன்பு நோற்றி உயர் ரகமான நோன்பாளிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயர் ரகமான அந்த ரய்யான் என்ற சுவர்க்கத்திலே வல்ல ரஹ்மான் நம் அத்துணை பேர்களையும் நுழைய செய்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.